पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல 3வது பாதம் விபூதி பாதம். விபூதி பாதத்துல வியாச பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வியாச பாஷ்யத்துல நேற்று கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம், 53வது சூத்திரம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். 53 பார்த்தாச்சா? 53வது சூத்திரம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். முடிச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 53வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா பார்த்ததுக்கு பிறகு 54வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்கணும். 53 பற்றி பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம யோக சூத்திரத்தில் பார்ப்போம். யோக சூத்திரக்காரர் பார்த்தீங்கன்னா நம்ம யோக சுதாகரத்தில் சதாசிவ பிரம்மேந்திரன் நல்லா சொல்கிறார். அதனால நாளையிலேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், யோக சுதாகரம் ஆரம்பிக்க போகிறோம் 49வதுலேருந்து. அப்போ இங்கே நீங்கள் கேட்காததெல்லாம் திரும்ப அங்கேயும் இதே விஷயங்களை திரும்ப கேட்டுக்கலாம். 54வது சூத்திரம் ஆரம்பிச்சிருங்க. தாரகம் சர்வ விஷயம் சர்வார்த்த விஷய அக்ரமம் சர்வதா விஷய அக்ரமம் சர்வதா விஷய அக்ரமம் சேதி விவேகஜம் ஞானம் தாரகம் சர்வ விஷயம் சர்வதா விஷயமக்ரமம் சேதி சர்வதா விஷயமக்ரமம் சேதி விவேகஜம் ஞானம். 54வது சூத்திரம் 55 ரொம்ப இம்பார்ட்டண்டான சூத்திரத்துல இது ரெண்டும். தாரகம் அப்படின்றது எங்க சம்பவிக்குது அப்படின்னா, போன இது நம்ம என்ன பார்த்தோம், க்ஷணத்தை பார்த்தீங்கன்னா க்ஷணத்தையும் அந்த க்ஷணத்தோட கிரமத்தையும் சம்யமம் பண்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லியிருக்கு, ஜாதி லக்ஷண தேசைர் அந்யதா அனவச்சேதாது துல்யயோகோ ததக பிரதிபத்திகி அப்படின்னு ஒரு பார்த்தோம். இந்த க்ஷணத்தை பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் க்ஷணத்தையும் க்ஷணத்தோட கிரமத்தையும் சம்யமம் பண்றாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாயையோட பிரகிருதி மூல பிரகிருதியோட ஞானம் பார்த்தீங்கன்னா உண்டாகும். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2 விதமா அனுஷ்டானங்களை நம்ம பண்ணலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வஸ்துவை எடுத்துக்கிட்டே போறது. இப்போ வஸ்துவை எடுத்துக்கிட்டு போகும்போது நான் என்ன பண்றேன், 2 விஷயம் வஸ்து எடுக்கும்போது, ஒன்று நாமம், இன்னொன்று ரூபம். இப்போ நாம ரூபத்தை எடுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம், ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு நான் தாரண தியான சமாதியை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே போறேன் அப்படின்னா ஸ்தூலம் சூக்ஷ்மம் 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 சூக்ஷ்மம்னு அவ்யாக்கிருதம் வரைக்கும் நீங்க என்ன பண்ண முடியும், டிராவல் பண்ண முடியும். இது ஒரு மெத்தட். இதே மாதிரியே சப்தத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஓங்காரத்தை வச்சுக்கிட்டு மெதுவாக டிராவல் பண்ணீங்கன்னா அகார உக்கார மக்காரம், மக்காரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா துரியத்துக்கு போறதுன்னு இருக்கு. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வஸ்துவை வச்சு பேசும்போது
ஒரு வஸ்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வஸ்து பரிணாமம்ன்றது ஒண்ணு, அதான் தர்ம பரிணாமம்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவஸ்தா பரிணாமம்னு ஒண்ணு. ஒரு வஸ்து ஒவ்வொரு காலத்திலையும் வேற வேற அவஸ்தையை அடையுது. இப்ப இந்த சரீரம், என்னோட சரீரம் சின்ன குழந்தையில வேற மாதிரி இருந்துச்சு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப வேற மாதிரி இருக்கு. அப்போ இந்த தேகத்துல நடக்கிற பரிணாமத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்துல நடக்கிறது பாத்தீங்கன்னா என்ன பரிணாமம் அப்படின்னா தர்ம பரிணாமம். இதுல பரிணாமத்துல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸுக்கு ஏத்த மாதிரி நடக்கிற பரிணாமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு அவஸ்தா பரிணாமம்னு பேரு. இந்த அவஸ்தா பரிணாமத்தை யாரு உண்டு பண்றான்னு கேட்டீங்க அப்படின்னா காலம். காலம் பாத்தீங்கன்னா உண்டு பண்றதா இருக்கு. காலம் தான் பாத்தீங்கன்னா லட்சண பரிணாமம்னு பேர். அப்போ அவஸ்தைன்றத பாத்தீங்கன்னா தூர வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தர்ம பரிணாமத்தையும் அந்த லட்சண பரிணாமத்தையும் உபாசனை பண்றது. தர்ம பரிணாமம் எல்லாமே வஸ்துவ பேஸ் பண்ணது. லட்சண பரிணாமம்ன்றது எங்கன்னா எது வரைக்கும் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சாஸ்மிதா சமாபத்தி வரைக்கும் வந்ததுக்கு பிறகு, சாஸ்மிதா சமாபத்திக்கு மேல போகும்போது பாத்தீங்கன்னா 96-97% வரும்போது மெதுவா நீங்க என்ன பண்றீங்க, இந்த க்ஷணத்தை பத்தி காலத்தை எடுத்துக்கிட்டு தியானம் பண்றது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலமும் வஸ்துவும் எப்படிப்பட்டது அப்படின்னா 3 டைமென்ஷன்ல பிரிவில்லாதது. அப்ப பிரிவில்லாத ஒரு வஸ்துவை நீங்க பார்க்கணும் அப்படின்னும் போது எப்படி பரமாணுவை பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வஸ்துவை பார்க்கிறோமோ அதே மாதிரி பரமாணுவோட அபிண்ணமா இருக்கிற காலத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியும், கடந்து போக முடியும். அந்த அவித்யாவை, மூல பிரகிருதியை நம்ம மெடிடேட் பண்ண முடியும். அப்ப அந்த இந்த ஞானத்து மூலமா ஒருத்தனுக்கு பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்துக்கு போயிடலாம். பரம்பிரசங்கியானத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா மூல பிரகிருதி, காலத்தோட வேற ஒரு ஃபார்ம் தான் பாத்தீங்கன்னா மூல பிரகிருதி. மூல பிரகிருதின்னு சொல்லலாம், பிரதானம்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா காலம்னு சொல்லலாம். இந்த மூணுத்தையும் பிரிக்கவே பிரிக்காதீங்க. மாயான்றது பாத்தீங்கன்னா காலஸ்வரூபம். எப்படி மாயையை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதோ, கண்ணுல பார்க்க முடியாதோ, அதே மாதிரி காலத்தையும் பாத்தீங்கன்னா கண்ணுல பார்க்க முடியாது, அதை புரிஞ்சிக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா அதுவும் பாத்தீங்கன்னா அனிர்வச்சனீயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காலம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படிப்பட்டதை பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த க்ஷணத்தை தியானம் பண்றது மூலமா நம்ம அடைஞ்சிடும். அப்ப அது அடையும் போது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா அவ்யாக்கிருத்தமா அது இருக்கும். நம்ம எங்க சுவாமி இருக்கு அவ்யாக்கிருத்தை பார்க்க முடியுமா சுவாமி அப்படின்னா ஆமா பார்க்கிறோம், டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க அப்படின்னா தூக்கத்துல நித்தியம் நமக்கு பாத்தீங்கன்னா விசிபிள் ஆகிறது. நான் ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்றேன் பாத்தீங்களா. அப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்றதுக்கு என்ன பேரு அப்படின்னா அவ்யாக்கிருத்தம் அப்படின்னு பேரு. பிரதானம்னு நம்ம பாத்தீங்கன்னா இங்க யோகத்துல பிரதானம்ன்ற சப்தத்தை சொல்றோம். அவ்யாக்கிருத்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா நல்லா இதா இருக்கும். எது அவ்யாக்கிருத்தம்னு சொல்லப்படுதோ, அவ்யக்தம்னு சொல்லப்படுதோ, அதுல என்ன இருக்கும் அப்படின்னா தேச கால வஸ்து சூன்யக அவ்யாக்கிருதா. அவ்யாக்கிருத்தம்னாவே ஒரு லட்சணம் நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கணும். எது அவ்யாக்கிருதம் அவ்யக்தம் ரெண்டு ஒண்ணுதான். அவ்யக்தம்னாலும் அவ்யாக்கிருத்தம்னாலும் ஒண்ணு. அது அந்த லட்சணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல தேசம் இருக்காது, காலம் இருக்காது, வஸ்து இருக்காது. இந்த மூணு பாத்தீங்கன்னா சூன்யமா இருக்கு. அப்ப சூன்யம்னா நீங்க உடனே பாத்தீங்கன்னா இந்த மூணு இல்லாதது பாத்தீங்கன்னா 100% சூன்யமான இல்லைல்ல, அது காரணத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். காரணமா இருக்கும்போது என்ன அர்த்தம், 3 குணங்களும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிரதான அவஸ்தான்னு பேர். 3 குணங்களும் பாத்தீங்க அப்படின்னா விஷம அவஸ்தையை அடைஞ்சது அப்படின்னா கிரியேஷன். அந்த 3 பாத்தீங்கன்னா சமத்தன்மையை அடைஞ்சது அப்படின்னா கிரியேஷன் இல்லை. அப்ப கிரியேஷன் இல்லாத போது தேச கால வஸ்துன்றதுக்கு கிரியேஷன்ல என்ன உண்டாகுது அப்படின்னா இந்த தேச கால வஸ்து தான் பாத்தீங்கன்னா வியக்தமாகுது. தேச கால வஸ்து வியக்தமாகுதா இல்ல வஸ்து வியக்தமாகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேசம் காலம் வஸ்து இந்த மூணுமே பாத்தீங்கன்னா வியக்தமாகல. தேச காலம்ன்றது பாத்தீங்கன்னா வஸ்துக்கு மேல சவாரி பண்ணுது. அப்போ ஒரு வஸ்து கிரியேட் ஆகுது. வஸ்து கிரியேட் ஆகும் போதே பாத்தீங்கன்னா அந்த வஸ்துக்கு மேல பாத்தீங்கன்னா காலமும் வந்துருது, அந்த வஸ்துக்கு மேல தேசமும் வந்துருது.
அப்ப கிரியேஷன் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு கிரியேஷன் தான், வஸ்து தான். சரி, அந்த வஸ்து வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வஸ்து வந்து பாத்தீங்கன்னா வெறும் மாயாதான். மாயை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிணமிக்குது. புத்தியா, அகங்காரமா, தன்மாத்திரைகளா, பஞ்ச ஞானேந்திரியமா, பஞ்ச கர்மேந்திரியமா, பஞ்சமகாபூதங்களா, இந்த மனசா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குணங்களோட பரிணாமம், 3 குணங்களுடைய மாயையோட. அப்போ அந்த அந்த மாயை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வஸ்துக்களா பரிணமிக்குது. 23 தத்துவங்களா. அதுக்கு மேல எது டிராவல் பண்ணுது அப்படின்னா அதுக்கு மேல ஒவ்வொன்றுத்துக்கு மேலையும் காலமும் தேசமும் இருக்கும். இப்ப அதனால்தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமென்ஷனை ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது, வஸ்துவை புரிஞ்சுக்க முடியும். வஸ்துவை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா டிஃபைன் பண்ண முடியும். ஆனா காலத்தை நம்மளால வந்து பாத்தீங்கன்னா புரியல. அதே மாதிரி தேசத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்றோமே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குலாம் திசை சொல்றோம்ல, அதெல்லாம் உண்மையா பொய்யா? தர்க்கத்துல சொல்லுவோம், தர்க்க சாஸ்திரம் வரும்போது சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஹம்பக் இது அப்படின்னா இந்த திசைய சொல்றது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு எங்க இருந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பூமியில இருந்து சொல்லிட்டு இருக்கோம். சூரியனோட உதய அஸ்தமனத்தை வச்சுதானே சொல்லிட்டு இருக்கோம். இந்த சூரிய அஸ்தமனத்துக்கு மேல நீங்க போயிட்டீங்கன்னா, கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? வேற பக்கம் போனீங்கன்னா என்ன ஆகும்? அப்ப திசை வந்து பாத்தீங்கன்னா பொய். அப்ப திசைன்றதே வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா ஒரு விவகாரத்துக்காக தான் கல்பனா பண்ணி வச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா டைமும் கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியாச்சு, டைமும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்பனா தான். இருக்கிறது ஒரே ஒரு க்ஷணம் மட்டும்தான், ஒரு க்ஷணம் தான் இருக்கு. ஆனா க்ஷணத்துக்கு மேல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு கிரமத்தை கல்பனா பண்ணி அதுக்கு டைம் அது இதெல்லாம் நிறைய கொடுத்து வச்சிருக்கோம். இதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒண்ணுதான் ஸ்பேஸ். அந்த ஒரு ஸ்பேஸ்க்கு மேலதான் நம்ம என்ன பண்றோம், அநேக கல்பனைகளை வந்து பண்றோம். அப்போ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைமும் பொய், ஸ்பேஸும் பொய். ஏன் அப்படின்னா வஸ்துவே பொய். வஸ்துவே வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதியோட அம்சம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவே பொய். அப்ப பொய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 2 பொய் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வஸ்து. அந்த வஸ்துவை பிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு வஸ்துவையே மெடிடேட் பண்றது, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா காலத்தை மெடிடேட் பண்றது. இந்த காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சட்டிலா இருக்கிறது. இந்த காலத்தை மெடிடேட் பண்ண 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 நீங்க எங்க போயிடுவீங்க, அவ்யாக்கிருதத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களால சமயத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடி காலத்தை யோசிங்க. எங்கேயாவது மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே பேக்கப் ஆயிடுறீங்க. ரொம்ப நேரம் போன மாதிரி தெரியுது அப்படின்றது. அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க எந்த அளவு ஸ்தூலமா இந்த மேட்டரோட இந்த தேகத்தோட ஸ்தூலத்தன்மையில இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் உங்களுக்கு என்ன இருக்கும், 1 மணி நேரமா இருக்கும். இதே நீங்க எப்போ வந்து பாத்தீங்கன்னா மனசு இந்திரியங்களை கடந்து மனசுக்கு போறீங்களோ, மனசை கடந்து வந்து பாத்தீங்கன்னா பிராணனுக்கு போறீங்களோ, அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 நிமிஷம் நீங்க உட்கார்ந்த மாதிரி தெரியும், ஆனா 1 மணி நேரம் ஆயிருக்கும். அப்படியே ஆப்போசிட்டா. ஏன் அப்படின்னா மனசும் சட்டிலு, மனசை காட்டிலும் பிராணன் சட்டிலா இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு சட்டிலான விஷயத்துக்கு நீங்க போறீங்களோ டைமும் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், ரொம்ப பெரிய டைம், ரொம்ப ஈஸியா முடிச்சிடும் உங்களுக்கு. ஏன்னா சூக்ஷ்மத்தன்மை உள்ள வஸ்துவோட இருக்கிற காலம் வேற, ஸ்தூலத்தன்மையோட இருக்கிற வஸ்துக்கு மேல இருக்கிற காலம் வேற. இப்ப நீங்க காலத்தை பிடிச்சுக்கிட்டே போலாம், இல்லைன்னா சூக்ஷ்மத்தை பிடிச்சுக்கிட்டே போலாம். வேதாந்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண அப்படின்னா நீ விஷயங்களை இந்திரியங்கள்ல லயம் பண்ணு, இந்திரியங்களை மனசுல லயம் பண்ணு, மனசை புத்தியில லயம் பண்ணு அப்படின்னு போச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கு என்ன மெத்தடு, மேட்டரை பிடிச்சுக்கிட்டே லயம் பண்ணிக்கிட்டே போற. இதே நீங்க காலத்தை பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, காலத்துக்கு உங்க புத்தி சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா காலத்தை பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப குயிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்யாக்கிரத்துக்கு சென்றலாம். ஏன்னா காலம்ன்றது அவ்யாக்கிருத்தம் தான், வேற எதுவும் இல்லை. அப்போ அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு என்ன சுவாமி கிடைக்கும் அப்படின்னா 54வது சூத்திரம் சொல்லுது, அந்த காலத்தை வந்து பாத்தீங்கன்னா போனோன்னு எத்தனை ரிசீவ் பண்ணுவோம் ஒவ்வொன்றா பாருங்க. அந்த பரம்பிரசங்கியானம்ன்ற அதுல போனோன்னு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷ ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகும். நான் அப்படின்ற எனக்கு தெரிஞ்சிடும். எனக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியும், அந்த பிரகிருதின்றது ஒண்ணு தெரிஞ்சிடும். அப்ப நான் வேற இது வேற. தூக்கத்துல நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் வேற எனக்கு அந்நியமா ஒன்னும் தெரியலன்ற அந்த அந்த அவ்யாக்கிருதத்தை நான் பாக்குறேன்.
அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நமக்கு கிடைக்கிறது 2 ஞானம். சரி, நான் வேற இது வேற. கிடைச்ச மாத்திரத்துல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு கிடைக்கும், ஆனந்தம். நல்ல ஆனந்தம் கிடைக்கும் போது அந்த ஆனந்தத்தை ஸ்வீகாரம் பண்ணினீங்கன்னா பிரகிருதி லயம், பிரகிருதியில லயமாயிருவீங்க, தூங்குன மாதிரி ஆயிடுவீங்க. அதே நேரத்துல லயமாகாம அதை ஸ்வீகாரம் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரகிருதியை பார்க்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாயிடும். எப்படி நம்ம தூக்கத்துல வந்து பிரகிருதியோட லயம் ஆயிடுறோம், அதனால வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியறதே இல்லை. இதே நீங்க சமாதி அபியாசத்துல இருக்கிறவன் அந்த ஆனந்தத்தை ஸ்வீகாரம் பண்ணாம இருந்தான் அப்படின்னா அப்ப அவன் என்ன பண்ணுவான்? பிரகிருதியை பார்க்கிற சாமர்த்தியம் அவனுக்கு உண்டாகும். இது ஒண்ணு இல்லை அப்படின்றத நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், பிரசன்ட்ல பார்த்துக்கிட்டு இருக்க சாமர்த்தியம் உண்டாகும். அப்படி உண்டாக என்ன கிடைக்கும்? ஆனந்தத்தை ஸ்வீகாரம் பண்ணல. அப்ப ஆனந்தத்தை ஸ்வீகாரம் பண்ணாம பிரகிருதியை பாக்குறீங்க, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்க்கும்போது அதுக்கு பேர் என்ன பேரு? அந்நியதாக்கியாதி. அந்த அந்நியதாக்கியாத்தி பார்க்க மெதுவா அதுல ஒரு நிபுணத்துவம் ஒருத்தருக்கு உண்டாகும். அந்த நிபுணத்துவம் உண்டாச்சு அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகும்? அந்த பிரகிருதியோட ஹோல்டு வந்து பாத்தீங்கன்னா கைக்கு வந்துடும். அந்த பிரகிருதி ஹோல்டுக்கு தன்னோட கைக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரதான ஜெயம். பிரதானம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடுறீங்க. பார்த்து அது உங்களை எதுவும் பண்ணல. பிரதான ஜெயம்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பிரதானம் ஜெயிச்சதுன்னா என்ன நடக்கும்? நீங்க ஜெயிச்சா என்ன நடக்கும்? பிரதானம் ஜெயிச்சா என்ன ஆகும்? பிரதானம் ஜெயிச்சதுன்னா டெய்லி தூக்கத்துல என்ன நடக்குது? பிரதானம் ஜெயிச்சிருது, நம்ம அறிவு இல்லாம போயிடுது, ஒன்றும் தெரியல, நம்ம அறிவு இல்லாம போயிடுது. புரியுங்களா உங்களுக்கு? பிரதானம் ஜெயிக்கிறதுனால நமக்கு ஒன்றும் தெரியாம போயிடுது, அது ஜெயிச்சிருது. ஏன்னா பிரதானம்ன்றது அவித்யா, ஒன்றும் தெரியாம. அப்ப நம்ம எங்க போனோம்? டெய்லி தூக்கத்துல நம்ம எங்க போனோம்? பிரதானத்துக்குள்ளார உள்ள விழுந்துடணும். அது ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. டெய்லி நமக்கு வந்து பிரதானம் வந்து பாத்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து பிரதானம் நம்மள ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பத்தின அறிவு உண்டாகாம நம்ம என்ன பண்றோம்? ஒன்றும் தெரியல, நல்லா தூக்கத்துல ஒன்றும் தெரியலன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். இதே வேக்கப்ல இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா பிரதானத்தை ஜெயிக்கிறானா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது எது? ஆனந்தத்தை ஸ்வீகாரம் பண்ணாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா அப்ப தூங்கி போகவே மாட்டீங்க, லயமே ஆகாது. லயம் ஆகாம நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பிரகிருதியை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஒன்றும் தெரியல அப்படின்றத ஆப்ஜெக்டா பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்படி பார்க்க அது உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்காது. அது உங்களை ஜெயிக்காம ஏன் ஜெயிக்கல? நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால நீங்க அந்த பிரதானத்தை வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். நல்ல ஹோல்டுக்கு வந்துடும். அப்ப அந்த பிரகிருதியில நீங்க விழாம அதை ஜெயிச்சிடுறீங்க, பிரதான ஜெயம். அப்படி பிரதான ஜெயம் உண்டான மாத்திரத்துல உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னா அந்த பிரதானத்தோட காரியமா இருக்கக்கூடிய சர்வ 23 தத்துவங்களும் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா அம்மாவை ஜெயிச்சாச்சு அப்படின்னா பிள்ளைங்கள்லாம் ஜெயிச்ச மாதிரி தானே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 23 தத்துவங்களையும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விகரண பாவக அப்படின்னு ஒன்று முக்கியமா நம்ம பார்த்தோம். இந்த விகரண பாவம் வந்தோன்னா என்ன ஆகும்? எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானமானது கிடைக்கும். நம்ம சொன்ன பாத்தீங்களா? அந்த கரணம் இல்லாம எல்லாத்தையும் அறியிற தன்மைக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விகரண பாவம்னு பேரு. விகரண பாவத்தினால உங்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 லாபம் இருக்கு. பிரதான ஜெயத்தை பண்ணினீங்கன்னா சர்வ அதிஷ்டாத்திருத்துவம்னு பார்த்துருக்கோம் முன்னாடியே. 23 இதுக்கும் பிரதானத்தை ஜெயிச்சிங்கன்னா 23 தத்துவங்களுக்கும் நீங்க என்ன ஆயிடுறீங்க? தலைவர் ஆயிடுறீங்க. பிரதானத்தை ஜெயிச்சதுனாலேயே 24 தத்துவங்களுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தலைவனா சர்வ அதிஷ்டாத்திருத்துவம் வந்துடும். அதுக்கப்புறம் விகரண பாவம் வந்துருச்சு அப்படின்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாம அறியக்கூடிய தன்மை வந்துச்சு அப்படின்னா சர்வஜாத்ருத்துவம், சர்வத்தையும் அறியக்கூடிய தன்மையானது உங்களுக்கு சிந்திச்சு. சர்வத்தையும் அறியக்கூடிய தன்மை எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாம சர்வத்தையும் அறியக்கூடிய தன்மைக்கு என்ன பேரு அப்படின்னா யோக சாஸ்திரத்துல அதுக்கு ஒரு பேர் கொடுக்கிறோம். அதுக்கு பேரு தாரகம் அப்படின்னு பேரு. தாரகம். அப்ப அந்த தாரகம் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. தாரகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ தாரகம் வந்து ஈஸியா கிடைக்காது. என்ன பண்ணணும்? பிரகிருதியை பார்க்கணும்,
பிரகிருதி வேற நான் வேறன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த அந்த ஆனந்தத்தை ஸ்வீகாரம் பண்ணாம இருக்கணும். அப்படி பண்ணாம இருந்தீங்கன்னா பிரதானத்தை வந்து பார்க்குற சாமர்த்தியம் அதிகமாயிட்டே போகும். அதனால பிரதானத்தை ஜெயிப்பீங்க. பிரதானத்தை ஜெயிச்சிங்கன்னா அதோட காரியங்கள் எல்லாம் ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். சர்வ அதிஷ்டா திருத்துவம் வந்துடும். அங்கேயும் பற்றுதல் வரக்கூடாது, அங்கேயும் மோகம் வரக்கூடாது, கர்வம் வரக்கூடாது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா விகரண பாவம் சித்திக்கும். விகரண பாவத்திலையும் சர்வ ஞாத்திருத்துவம் சித்திக்கும் போது அதுலேயும் பற்றுதல் வரக்கூடாது, அதுலேயும் கர்வம் வரக்கூடாது. இது மாதிரி இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த சர்வ ஞாத்திருத்துவத்துக்கு பேரு, சர்வஜ தன்மைக்கு பேரு தாரகம் ஞானம் அப்படின்னு பேரு. அந்த தாரக ஞானம் சர்வ விஷயம். சூத்திரத்துல வந்து பாரு, தாரகம் எப்படிப்பட்டது? சர்வ விஷயம். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது மொத்தம் 24 தத்துவம் தானே. மொத்தம் 24, புருஷனோட சேர்த்தா 25. அப்ப புருஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரஷ்டாவா இருந்துகிட்டு இந்த 24 தத்துவங்களையும் பார்க்கிற சாமர்த்தியம் இவனுக்கு உண்டாகிவிடும். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற சர்வத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவன் அறிவான், அவன் அறிவான். அதனால சர்வ விஷயம். இந்த தாரகம் என்பது வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்துல உண்டாகக்கூடிய தாரகம் சர்வ விஷயத்தை பற்றிய ஞானம். ஏன்னா இருக்கிறதே மொத்தம் 24 தத்துவம் தான். இப்ப நீங்க பிரகிருதியை பார்த்த சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டானதுனால வேக்கப் ஆனதுக்கு பிறகு கூட என்ன ஆகும்? சமாதியில இருந்து நீங்க கலைஞ்ச பிறகு கூட, வித்தான அவஸ்தைக்கு வந்த பிறகு கூட என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா எந்த விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறைப்பே இருக்காது. எல்லா விஷயத்தை பத்தின ஞானமும் உங்களுக்கு உண்டாகிவிடும். அது மட்டும் இல்ல, சர்வதா விஷயம். சர்வதா விஷயம் அப்படின்னா அனைத்து பிரகாரம் எல்லா முறையிலான ஞானமும் உண்டாகிவிடும். அனைத்து விஷயம் அனைத்து முறைகளிலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும் விடும் அந்த தாரக ஞானம். சரி, அந்த தாரக ஞானம் வேற என்ன? அக்கிரமம். மூணாவதா சொல்லுது. அக்கிரமம் அப்படின்னா நான் ஏற்கனவே நமக்கு ஒரு ஞானத்துக்கான ஒரு கிரமம் சொல்லியிருக்கமா? தும்முன்னு நமக்கு புத்திக்கு ஞானம் உண்டாகுதா? உண்டாகல. புத்தியில இருந்து விருத்தி கிளம்பி போகணும், விருத்தி கிளம்பி மனசுக்கு போகணும், மனசுல இருந்து இந்திரியத்துக்கு போகணும், இந்திரியத்திலிருந்து விஷயத்தை ஆலம்பனம் பண்ணணும். அந்த விருத்தி ஆலம்பனம் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் வரணும், திரும்ப இந்திரியத்துக்கு வரணும், திரும்ப மனசுக்கு வரணும், திரும்ப புத்திக்கு போகணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹை ஜம்ப் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு ஆர்டர் இருக்கு, விருத்தி வேணும். விருத்தி கிளம்பி போய் விருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு ஞானமா வருது. ஒரு வெளியில போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரணும். ஒரு கிரமம் இருக்கு. நான் திரும்ப திரும்ப அதை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எப்படி புத்தி விருத்தி வெளியில போய் என்னென்னலாம் அதுல கலந்துருக்கும், எப்படிலாம் வெளியில போகுது, எப்படி திரும்ப வருது அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எந்த அறிவு உண்டாகிறதா இருந்தாலும் இந்த ஆர்டர் தான். எந்த அறிவு உண்டாகிறதா இருந்தாலும் ஒரு சின்ன அல்ப அறிவு உண்டாகணும்னாவே புத்திக்கு என்ன ஆகணும்? விருத்தி கிளம்பி போகணும் வெளியில. அது போகும்போது அடுத்தடுத்த ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு போகணும், இந்திரியத்துக்கு போகணும், இந்திரியத்தை விட்டு வெளியில போகணும், விஷயத்தோட சம்பந்தப்படணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் சரியா இருக்கணும், இந்திரியங்கள் சரியா இருக்கணும், ரிப்பேர்லாம் இருக்கக்கூடாது, இந்திரியங்கள் பர்ஃபெக்டா இருக்கணும். அதே மாதிரி வெளியில வந்து பாத்தீங்கன்னா எந்த மறைப்பும் தடைகளும் இல்லாம இருக்கணும். இத்தனை கண்டிஷன் இருந்தாதான் அது அந்த விஷயத்தை தழுவி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள ரிட்டர்ன் ஆகி புத்திக்கு வரும்போது தான் அந்த புத்தி தான் ஞானமா ஆகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரமம் இருக்கு, ஒரு ஆர்டர் இருக்கு ஒரு ஞானம் உண்டாகிறதுக்கு. ஆனா இந்த தாரக ஞானத்தை ஒருத்தன் அடைஞ்சிட்டு பரம்பிரசங்கியானத்துல தாரகத்தை அடைஞ்சிட்டு கீழே இறங்குறான் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தாட்டை அமெரிக்கா டும் தெரிஞ்சு எங்கெங்க எந்தெந்த ஒரு சின்ன விஷயத்த இது பண்ணாலும் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பார்க் வந்து பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு எப்படி இருப்பாரு, என்னோட ஆச்சாரிய சுவாமி என்ன பண்ணிட்டு இருப்பாரு, இங்க இருந்துட்டே ஆச்சாரிய சுவாமி என்ன பண்ணிட்டு இருப்பாரு நினைச்ச மாத்திரத்துல ரிஷிகேஷ்ல இருக்க ஆச்சாரிய சுவாமி வந்து பாத்தீங்கன்னா டும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரிஞ்சு. இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லை. சொர்க்கத்துல எப்படி இருக்கும், வைகுண்டத்துல வந்து சுவாமி என்ன பண்ணிட்டு இருப்பார், கைலாயத்துல சுவாமி என்ன பண்ணிட்டு இருப்பார், நாரதர் எங்க இருப்பார் அப்படின்னு யாரை நினைச்சாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க நினைச்சாலும் எந்த விஷயத்தை நினைச்சாலும் எந்த ஒரு ஆர்டரும் ஞானத்தை அடையறதுக்கான எந்த ஒரு ஆர்டரும் இல்லாம நினைச்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் உண்டாகும். இதுக்கு பேரு என்ன பேரு? அக்கிரமம் ஞானம் அப்படின்னு பேரு. அக்கிரமம்னா கிரமம் இல்லாத ஞானம். அப்படிப்பட்டதா இருக்கக்கூடியது விவேகஜம் ஞானம்.
அப்படிப்பட்டதுதான் இந்த அந்நியதாக்கியாத்திலிருந்து உண்டாகக்கூடிய விவேகத்திலிருந்து உண்டாகக்கூடிய ஞானம், விவேகஜம் ஞானம் அப்படின்னு பேர். பாஷ்யத்துக்கு வந்துருங்க, ரொம்ப அருமையா சொல்றார். தாரகமிதி, தாரகம் என்ற ஞானமானது பிரதிபா உத்தம், பிரதிபோத்தம் இருக்குல்ல, பிரதிபா உத்தம், தன்னுடைய சொந்த அறிவிலிருந்து உண்டாகிறது. இப்ப நான் கேட்கிறேன், கேள்வி கேட்கிறேன் உங்களை பத்தி. தூக்கத்துல பாத்தீங்கன்னா, நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. நம்ம காலையில எந்திரிச்சு சொல்றோம்ல, காலையில எந்திரிச்சோன்னு சொல்றோம், நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அறிவா அறிவு இல்லையா? அது நான் சுகமா தூங்குனன்றது அறிவு தானே, ஒரு நாலேஜ் தானே. வேற ஒன்றையும் அறியவில்லைன்றது ஒரு நாலேஜ் தானே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டார்க் இருட்டா இருக்கு, நான் கேட்கிறேன் ஜி என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் தெரியலன்னு சொல்லுவீங்க. அப்போ எதை வச்சு நம்ம டார்க் ரூமை பார்த்து எதை வச்சு ஒன்றும் தெரியலன்னு சொன்னீங்க? கண்ணால பார்த்து மனசு, கண்ணு, புத்தி இத்தனையும் இருந்து தானே நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியல ஜி அப்படின்னு சொன்னீங்க. ஒரு வஸ்து இருந்தாலும் ஒரு வஸ்து இல்லைனாலும் அதை தெரியறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். இந்திரியங்களும் மனசும் புத்தியும் இல்லாம உங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த இருக்கிற அறிவும் தெரியாது, இல்லைன்ற அறிவும் உண்டாகாது. இருக்குனாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், இல்லைன்னு சொன்னாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். கர்கும்மு இருட்டா இருக்குச்சு, ஒன்னும் இல்லை ஜி. உங்களுக்கு முன்னாடி யானை இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? யானை இல்லை. அப்ப இல்ல, யானை இல்லைன்னு சொல்றது கூட என்னது? அது ஒரு நாலேஜ் தானே. அப்போ அதையும் அறியறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். இப்ப நான் கேட்கிறேன், தூக்கத்துல ஒண்ணுமில்லைன்னு ஒரு நெகட்டிவ் ஞானம், ஒண்ணுமில்லைன்னு ஒரு அபாவ ஞானம் உங்களுக்கு உண்டாகுது. அதுக்கப்புறம் பாசிட்டிவா என்னன்னா உண்டாகுது? நான் சுகமா தூங்குனன்ற ஒரு பாசிட்டிவ் ஞானம். இந்த ரெண்டு ஞானம் பாத்தீங்கன்னா தூக்கத்துல உண்டாகுது. அந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது இருந்துச்சா? இந்திரியங்கள் எதுவும் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை. அப்ப இந்த எதுவுமே இல்லாம தூக்கத்துல உங்களுக்கு உண்டாகிற ஞானம் அது எங்க இருந்து உண்டாச்சு? காலையில எந்திரிச்சுதான் சித்தத்துல பதிவானதை நீங்க பாக்குறீங்க. அனுபவிக்கும் போது ஒரு அனுபவம் இல்ல, ஒரு அனுபவம் உண்டானதுக்கு பிறகுதான் அது சித்தத்துல ரெஜிஸ்டர் ஆகும். அனுபவம் இப்ப தூக்கத்துல எனக்கு ஒரு அனுபவம் நான் அனுபவிச்சிருக்கேன்ல, அதுதானே ரீகால் பண்றேன் நானு. அப்ப அங்க தூக்கத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அனுபவம் உண்டாச்சு. அந்த அனுபவம் எங்க இருந்து உண்டாச்சு? சுகமா தூங்குன. இப்ப என்னது? சொந்த அறிவு. அதுக்கு பேர் தான் இங்க ஆச்சாரியார் சொல்றாரு ஸ்வபிரதிபா உத்த. தன்னுடைய சைத்தன்யம் இருக்குல்ல, சொரூபம், அந்த சொரூபமே பாத்தீங்கன்னா ஞான சொரூபம். அது அந்த சொரூபத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த புத்தி, மனசு, இந்திரியங்கள்னு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமலேயே அதுக்கு ஞானமானது உண்டாகும். அப்ப பாத்தீங்கன்னா அதுதான் இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா தாரகம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தாரகம் என்பது தன்னோட அறிவு, ஸ்வபிரதிபா. பிரதிபான்றதுக்கு அர்த்தம் பிரகாசம், தன்னுடைய சொந்த பிரகாசம், சைத்தன்ய பிரகாசத்திலிருந்து உத்தம் உண்டானது, தன்னுடைய சொந்த பிரகாசத்திலிருந்து உண்டானது. அப்ப தூக்கத்துல இருக்கிற நமக்கு அறிவு ஆனா பிரசன்ட்ல இல்ல, அதான் பிரச்சனை. இப்ப இந்த தாரகம்ன்றது பாத்தீங்கன்னா என்னது? பிரசன்ட்ல உண்டாகிறது, நமக்கு பாஸ்டா இருக்கு, காலையில் ரீகால் பண்ற. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஜாகிரதத்துல இருக்கும் போதே உங்களுக்கு நீங்க அதை அடைஞ்சிங்க அப்படின்னா, இந்த பரம்பிரசங்கியானத்தை அடைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும்? எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்காது. ஏன்னா நீங்க பரம்பிரசங்கியானம் போகும்போது என்ன ஆகுது? சாஸ்மிதா சமாதியிலேயே உங்க அகங்காரமும் போயாச்சு. சானந்த சமாதியை கிராஸ் பண்ணும் போதே உங்க புத்தி, மனசு போயாச்சு, இந்திரியங்கள் போயாச்சு. சானந்தத்திலேயே இந்திரியங்கள், மனசு, புத்தி போயிடும். அதுக்கப்புறம் சாஸ்மிதாக்கு போகும்போது அகங்கார தத்துவம் போயிடும். பரம்பிரசங்கியானம் வரும்போது தூக்கத்துல இருக்கிற அதே நிலைதான், நான் வேற இது வேற. ஆனா தூக்கத்துல நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, ரீகால் தான் பண்றோம். ஆனா பரம்பிரசங்கியானத்துல பிரசன்ட்ல உங்களுக்கு அப்படியே தெரியும், இது வேற நான் வேறன்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க.
அப்படி பார்க்கும்போது ஒரு அறிவு உண்டாகுதுல்ல, அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவுனா ஸ்வபிரபா பிரதிபா அப்படின்னா தன்னுடைய பிரதிபான தன்னுடைய பிரகாசம், தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தோட பிரகாசத்திலிருந்து உண்டானது. உத்தம் அப்படின்னா உண்டானது. அது மட்டும் இல்ல, அது எப்படிப்பட்டது அப்படின்னா அனௌபதேசிகம் இத்தியர்த்தக. அனௌபதேசிகம் அப்படின்னா யாரும் உபதேசிச்ச ஞானம் இல்லை. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ட்ரை பண்றேன் தெரியுங்களா? உங்களுக்கு நான் என்ன ட்ரை பண்றேன் அப்படின்னா, இப்ப என்கிட்ட இருக்கிற ஞானம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆச்சாரியார் சொல்லி கொடுத்தார். நிறைய விஷயங்கள் என்னோட ஆச்சாரியார் சொல்லி கொடுத்தார். ஆனா நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகசூத்திரம் படிக்கும் போதோ, பகவத்கீதை படிக்கும் போதோ, உபனிஷத்து படிக்கும் போதோ நான் மேக்சிமம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை உள்வாங்கி என்னோட அவஸ்தாத்திரயத்தோட மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். என்னோட குரு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, முதல் குரு என்னோட ஆச்சாரியார், ரெண்டாவது குரு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவஸ்தாத்திரயம். அப்ப அவஸ்தாத்திரயத்திலிருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன கத்துக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற ஞானம், இப்ப இருக்கிற ஞானம் எல்லாம் ஆச்சாரியரோட உபதேசத்திலிருந்து வந்தது. அப்போ அது மாதிரி பிரதிபா ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா, பிராத்திப ஞானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை யாராவது உபதேசம் பண்ணதுதான் தாரக ஞானமா சுவாமினா, யாரும் உபதேசிக்காத ஞானம் எதுவோ அதற்கு பெயர் வந்து பாத்தீங்கன்னா தாரகம் அப்படின்னு பேர். எங்க இருந்து உண்டாச்சு? தன்னுடைய சொரூபத்திலிருந்தே உண்டானது சொல்லியாச்சு. அது அப்புறம் சரி, அது எப்படிப்பட்டதா இருக்கும்? லிமிட்டா அன்லிமிட்டா? நம்ம தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனோம், என்ன அறிவு இருக்கு நம்மகிட்ட? ஏன்னா நம்ம வந்து பரம்பிரசங்கியானத்தில் இல்லை, நம்ம இன்னும் டெய்லி லயத்தை அடைஞ்சிட்டோம். டெய்லி பிரகிருதியில லயத்தை அடைஞ்சிட்டோம். பிரகிருதியை ஜெயிக்கல, ஆனந்தத்தை அனுபவிச்சிட்டோம். ஆனந்தத்தை அனுபவிச்சதுனால தூங்கி போயிடுறோம், பிரகிருதியில லயம் ஆயிடுறோம். பிரதான ஜெயம் நடக்கல, விகரண பாவம் நடக்கல. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தூங்கி போடுறதுனால நமக்கு ஜாகிரதத்துல வரும்போது கூட நமக்கு வந்து பிரகிருதி நம்மளை ஜெயிச்சதாதான் இருக்கு. அதனால நமக்கு வந்து ஒரு பெரிய மறைப்பு இருக்கு. அதே நீங்க பரம்பிரசங்கியானத்துல போனவனுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரகிருதி ஜெயம் பண்ணிட்டான். இந்திரியங்கள் இல்லாமலேயே அவனுக்கு ஞானம் உண்டாகிற சாமர்த்தியம் உண்டாயிடுச்சு. அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தேவையில்லை. கண்ணை மூடிக்கிட்டே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பார்ப்பான். நம்ம கண்ணை திறந்தா தானே பார்க்க முடியும். காது இருந்தா தானே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதையாவது கேட்க முடியும். காதை அடைச்சுக்கிட்டா கூட அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்தங்களை கேட்க முடியும். கண்ணை அடைச்சுக்கிட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூபஞானம் உண்டாகும். மூக்கை மூடிக்கிட்டா கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஸ்மெல் தெரியும். ஏன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமலேயே அவன் வந்து பாத்தீங்கன்னா சர்வ விஷயத்தையும் அவன் அறிவான். அது மட்டும் இல்ல, நாஸ்ய கிஞ்சித் அவிஷயீபூதம் இத்தியர்த்தக. இவனுக்கு ந அஸ்யனா இவனுக்கு, இந்த யோகிக்கு கிஞ்சித் கொஞ்சமும் ந அவிஷயீபூதம், கொஞ்சமும் கூட வந்து பாத்தீங்கன்னா விஷயம் இல்லை அப்படின்னு இவனுக்கு தெரியாதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இவனுக்கு எல்லாம் எதை நினைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்பஷ்டமா தெரிய வரும் அப்படின்னு அர்த்தம். எல்லாம் இவனுக்கு ஆப்ஜெக்ட் தான், விஷயம் தான். இவனுக்கு விஷயம் இல்லாம இந்த உலகத்துல ஒரு மண்ணாங்கட்டி கூட இல்லை, எல்லாம் இவனுக்கு தெரியும். அதுக்கு பேர் தான் தாரகம்னு பேர். இது மட்டும் இல்ல, சர்வ விஷயம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சர்வதா விஷயம். சர்வதா விஷயம் அப்படின்னா காலவாச்சி. சர்வதான்னா எல்லா பிரகாரங்களிலும். எல்லா பிரகாரம்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு க்ஷணத்தை தானே மெடிடேட் பண்ணியிருக்கான், க்ஷணத்தோட கிரமம் தானே மெடிடேட் பண்ணியிருக்கான். க்ஷணம்னு பண்ணதுனால இவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதீத அநாகத பிரத்யுத்பன்னம் சர்வம் பரியாயைஹி சர்வதா ஜானாதி இத்தியர்த்தம். அநாகதம்னா என்ன அர்த்தம்? சர்வ விஷயங்களும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும். அநாகதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடந்து போனது, பாஸ்ட். இந்த உலகத்துல எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல போச்சோ, 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, 5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, ராமர் இருக்கும்போது என்ன நடந்துச்சு, கிருஷ்ணர் இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்த பத்தின விஷயங்களும் கடந்து போனதையும் இவன் அறிவான். அதுக்கப்புறம் அதீத அநாகதனா இனி வரக்கூடிய விஷயங்களையும் அவன் அறிவான். 1000 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், 5000 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்,
5 மில்லியன் வருஷம் கழிச்சு என்ன ஆகும் இனி ஃபியூச்சர்ல, அதையும் வந்து பாத்தீங்கன்னா இனி ஃபியூச்சர்ல நடக்கிறதையும் அவன் அறிவான். அதுக்கப்புறம் பிரத்யுத்பன்னம், இப்ப பிரசன்ட்ல தனக்கு முன்னாடி எதெல்லாம் இருக்கோ அதையும் இவன் அறிவான். அப்போ 3 காலத்திலையும் இருக்கக்கூடிய சர்வம் பரியாயகி, இந்த உலகத்துல எதெல்லாம் பலவேறு விதங்களா இருக்கோ எல்லா விஷயங்களை பற்றியும், சர்வத்தான்றதுக்கு அர்த்தம் எல்லா விதங்களாவும் இருக்கின்ற 3 காலத்திலும் இருக்கின்றதை இவன் வந்து பாத்தீங்கன்னா அறிகின்றான். ஜானாதி இத்தியர்த்தக. அப்ப என்னாச்சு, சர்வத்தாக்குள்ளார எல்லா விதமானதும் எடுத்தாச்சு, 3 காலங்களையும் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாவது கிரமம் இருக்கா சுவாமி அவனுக்கு அப்படின்னா, அக்கிரமம் இது. அக்கிரமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏக க்ஷண உபாரூடம் சர்வம் சர்வதா கிருண்ணாதி இத்தியர்த்தக. எல்லா வஸ்துக்களையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த உலகம் எதை அனுபவிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு க்ஷணத்துல என்ன இருக்கோ அதை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த உலகம் எங்க இருக்குன்னு கேட்டா, ஒவ்வொரு க்ஷணத்துல இருக்கு. ஒவ்வொரு க்ஷணத்துல இருக்கு. நம்ம க்ஷணத்தோட தொடர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு தெரியல. அப்ப இவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, க்ஷணத்தை வந்து தியானம் பண்ணதுனால ஒரு க்ஷணத்துக்கு மேலதான் எல்லாம் ஏறி உட்கார்ந்து. இப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏக க்ஷண உபாரூடம். இவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்த பிளாஷ் ஆகும். எப்படிங்க யோசிச்சு பாருங்க, நம்மளால இமேஜினே பண்ண முடியும். ஒரு பார்வையிலேயே அவன் நினைச்ச மாத்திரத்துல எதை உள்ளுக்குள்ளார நினைக்கிறானோ ஏக க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் பூரண ஞானத்தை அடையும். அடுத்தடுத்து அப்படின்னு இல்லை, ஒரே க்ஷணத்துல பூரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணத்தில் ஏறி இந்த உலகமே எல்லா விஷயங்களும் அந்த ஒரு க்ஷணத்துல தான் இருக்கு. அந்த சர்வ விஷயங்களையும் எல்லா விதங்களாகவும் எல்லா பிரகாரங்களாகவும் கிருண்ணாதி இத்தியர்த்தக, இவன் அறிகின்றான் என்று அர்த்தமாகுது. அப்ப சாட்சாத் என்ன ஆயிடுறான், ஈஸ்வரனா ஆயிடும். சாட்சாத் ஈஸ்வரன். யோகி எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஈஸ்வரனா ஆயிடுறான். தூக்கத்துல இருக்கிறதுக்கு என்ன பேரு, காரண சரீர அபிமானி ஆத்மா ஈஸ்வரா. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நான் ஒன்றையும் அறியவில்லைன்றது இண்டிவிஜுவல். அந்த இண்டிவிஜுவலுக்கும் ஈஸ்வரனுக்கு என்ன சுவாமி வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயைக்கு உட்பட்டு நான் தூங்கி போனேன்னா ஜீவன் பிராக்ஞன்னு பேரு. அதே பிராக்ஞன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தூங்காம வந்து பாத்தீங்கன்னா வேக்கப்பாயி நானும் இருக்க, இதுவும் இந்த அவித்யாவும் இருக்குன்னு பாக்குறவனா இருந்தானா ஈஸ்வரன். மம மாயா ஆயிடும். மாயை என்னுடையதா இருந்தா நான் ஈஸ்வரன். மாயை உடையவன், மாயைக்கு நான் ஹஸ்பண்டா இருந்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு ஒய்ஃபா மாயா இருந்துச்சுன்னா நான் ஈஸ்வரன். ஒய்ஃபுக்கு நான் ஹஸ்பண்டா இருந்தேன் அப்படின்னா நான் ஜீவன். நான் ஜீவன். நம்ம டெய்லி அதான் பண்றோம். எல்லாரும் தூங்கி போயிடுறோம், மாயைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிமையாயிடுறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனா இல்லை. அப்போ ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகிருஷ்ட ரூபேன அஜ்ஞ, நல்லா அஜ்ஞானியா இருக்கும். இதே பிரகிருஷ்ட ரூபேன ஞஹ, எல்லாத்தையும் அறிஞ்சவனா இருந்தோம் அப்படின்னா ஈஸ்வரன் ஆயிடும். இதான் ஈஸ்வரனுக்கும் தூக்கத்துல இருக்கிற ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஜீவன் தூங்கிடுறான், அதே ஈஸ்வரன் விழிச்சிருக்கான். அப்ப இந்த யோகி வந்து பாத்தீங்கன்னா இந்த தூக்கத்திலையும் விழிச்சிருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதியையும் பார்க்கிற சாமர்த்தியம் இருக்கிறதுனால இவன் ஈஸ்வரனாவே ஆயிடுறான். ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்க்கத்துல சொல்லும், ஏக்க க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோகத்தையும் பார்ப்பாராம். பகவானுக்கு வந்து பாஸ்ட் ஃபியூச்சர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானுக்கு பாஸ்டும் இல்லை ஃபியூச்சரும் இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காலத்தை பத்தி. நீங்க எந்த அளவுக்கு மேல போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலம் உங்களுக்கு கீழே இருக்கிறது வந்து உங்களுக்கு பிரத்யட்சமா தெரிய ஆரம்பிச்சிடும். நான் சொன்னேன்ல, திருவண்ணாமலைக்கு மலைக்கு மேல இருந்து ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தா 3 காலமும் தெரியும் அப்படின்னு சொன்னேன்ல. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார் ட்ரெயினுக்காக. அங்க ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து நிக்குது. அந்த ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரெசன்ட் ஆயிடுச்சா. அப்ப ப்ரெசன்ட்ல ஒரு ட்ரெயின் நின்றுகிட்டு இருக்கு பாக்குறார். இன்னொரு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் கிளம்பி போச்சு. அது விழுப்புரத்துக்கு போயிட்டு இருக்கு, விழுப்புரத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கு.
அது பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவருக்கு தெரியுமா தெரியாதா? பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவருக்கு தெரியாது, ஏன்னா அது கிளம்பி போய் 10 நிமிஷம் ஆச்சு, போயிடுச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு ட்ரெயின் வந்து வேலூர்ல இருந்து வரப்போகுது, அது இன்னும் வந்து சேரல. அப்போ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவர் கண்ணுக்கு தெரியாது. அப்போ ஃபியூச்சரும் கண்ணுக்கு தெரியாது. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ட்ரெயின் ஃபியூச்சர், அது கண்ணுக்கு தெரியாது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போன ட்ரெயின் கண்ணுக்கு தெரியாது, அது பாஸ்ட் ஆகி போச்சு. பாஸ்ட் ஃபியூச்சர் ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாம போச்சு. ப்ரெசண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி தெரியும்? ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டைமென்ஷன் தெரியுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமென்ஷன் தெரியுமா? 360 டிகிரி தெரியுமா? ஆமாம், ஒரு ட்ரெயினோட இந்த பக்கம் தான் தெரியும், அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது. ட்ரெயினுக்கு அந்த பக்கம் இருக்க பிளாட்ஃபார்மில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது. இந்த ட்ரெயின் மறைச்சிக்கிட்டு இருக்கும் நின்றுட்டு. அப்போ ட்ரெயினுக்குள்ளார யார் இருப்பான்னு தெரியாது, ட்ரெயினுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது நமக்கு. அப்போ நம்ம பார்க்குற இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல ஓஷோ வந்து ஒரு பக்கம் ஆப்பிள் சாப்பிட்டு இப்படி காட்டினாருன்னா நம்ம ஃபுல் ஆப்பிள் இருக்குன்னு நினைப்போம், ஆனால் பின்பக்கம் கடிச்ச ஆப்பிள். அப்போ ஒரு பக்கம் நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ ப்ரெசென்ட்ல இருக்கும் போது கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாஸ்டும் தெரியாது, ஃபியூச்சரும் தெரியாது. இருக்கிற ப்ரெசென்ட் கூட ஒரு சிங்கிள் டைமென்ஷன்ல தான் தெரியும் நமக்கு, ஒரு சைடு தான் தெரியும் நமக்கு. இதே நீங்க மலைக்கு மேல இருந்து பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு ட்ரோன் ஷாட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போதான் ட்ரோன் இருக்கு, ட்ரோனை வச்சுக்கிட்டா அப்படித்தானே இப்பெல்லாம் காட்டுறாங்க. இப்போ ஒரு ட்ரோனை வச்சு நீங்க எடுக்கிறீங்க, ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹைட்டு போகுதோ அந்த அளவுக்கு என்ன ஆகும், அந்த காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஆகுமா ஆகாதா? ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா மேல இருந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா, அங்கேருந்து பார்த்துச்சுன்னா ஒரு ட்ரெயின் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போன ட்ரெயின் கண்ணில் தெரியும். ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிற ட்ரெயின் கண்ணுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்க போன ட்ரெயினும் தெரியும், வரக்கூடிய ட்ரெயினும் தெரியும், நிற்கிற ட்ரெயினும் தெரியும். இந்த ட்ரெயினோட இந்த பக்கம் யார் நிற்கிறா, இந்த பக்கம் யார் இருக்கான்னு ட்ரெயினோட ஃபுல் வியூவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ட்ரெயின், இந்த ட்ரோன் வந்து எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஹைட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற வஸ்துக்களை பற்றின ஞானம் உங்களுக்கு என்னவா இருக்கும், ஈஸியாக தெரியும். இப்போ நீங்கள் சட்டில் ஆகிட்டே இருக்கீங்க, ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போகிறீங்க. அப்போது இந்த பூமியில் இருக்கிற சர்வ விஷயங்களும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா என்ன இருக்கும், 360 டிகிரியில் ப்ரெசண்ட்லேயே ஈஸ்வரனுக்கு எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னா, ஈஸ்வரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வ விஷயங்களும் எல்லா காலங்களும் எல்லா முறைகளும் சர்வமும் ஒரே ஒரு க்ஷணத்துல ஈஸ்வரன் பார்ப்பான். அதே ஞானம் இந்த யோகிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே க்ஷணத்தில் அந்த மொத்த லோகத்தையும் அவன் பார்ப்பான். புரியுதா உங்களுக்கு? காலம் பொய்யா உண்மையா? பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா 3 காலம் இருக்கு. ஒரு சேட்டலைட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, சேட்டலைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா பூமியே ஒன்னா தெரியுமேங்க. பூமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பூமியாக தானே தெரிய போகுது. அங்கே காலம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், போச்சு, நல்லா போச்சு. அப்போ தெரியுதா உங்களுக்கு? ஒரு மொத்த பூமியையும் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட்ல இருந்துக்கிட்டு நீங்கள் மொத்தமும் பார்க்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளார இருந்தீங்கன்னா பார்க்க முடியாது. சிம்பிள், இதான் லாஜிக். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பூமியை மேலே இருந்து சேட்டலைட்ல இருந்து பார்க்கும்போது எப்படி பார்க்குறேன், ஒரு க்ஷணத்தில் பார்க்குறேன். ஒரே க்ஷணத்துல பூரணமா ஒரு பூமியை வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட்ல இருந்து பார்க்கலாம். ஆனா பூமிக்குள்ளார இருந்தா ஒரே க்ஷணத்துல எல்லாம் பார்க்க முடியாது. இப்ப நம்மளோட நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். நம்ம இந்த தேகத்துக்குள்ளார இருக்கிறதுனால, பூமிக்குள்ளார இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மறைப்பு இருக்கு. ஏகப்பட்ட மறைப்பு இருக்கிறதுனால தடை விவதானம் இருக்கிறது. அதனால நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அறிய முடிகிறது. அப்ப நீங்க அவ்யாக்கிருதத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா பரம்பிரசங்கியானத்துல இருந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சர்வ விஷயங்களும் ஏக க்ஷணத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கிருண்ணாதி இத்தியர்த்தக ஏதத்து விவேகஜம் ஞானம் பரிபூர்ணம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகஜ ஞானம், இந்த ஏதத்து விவேகஜம் ஞானம் இது கிடைச்ச மாத்திரத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவேக ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா பூரணமாக ஆகிவிடுகிறது. ஈஸ்வர தன்மை வந்துருது. அதே நேரத்துல அஸ்ய ஏவ அம்சோ யோக பிரதீபகா, இந்த அம்சத்துக்கு பேர் தான் இந்த ஞானம். விவேகஜ ஞானத்தினால உண்டாகக்கூடிய சர்வ விஷயம் சர்வதா அக்கிரமம் அப்படின்னு நம்ம எதை பார்த்தோமோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யோக பிரதீபக அப்படின்னு பேர்.
என்னோட கமெண்ட்ரிக்கு பேர் வைக்கலான்னு இருக்கேன். யோக பிரதீபகன் வியாக்கியானம். யோக என்ன பேர் வைக்கணும்? யோக வர்ஷினி தான் வைக்கணும், வேற வைக்க முடியாது. ஏன்னா யோக பிரதீபகன் ஒரு வேற புக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக பிரதி சரி அது பேர் பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகுது. யோக பிரதீபகா அஸ்ய ஏவ அம்சோ யோக பிரதீபகா. இதோட ஒரு அம்சம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா யோக பிரதீபம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அம்சம் தான் யோக பிரதீபக, யோக பார்வை அப்படின்னு பேர். மதுமதிம் பூமி உபாதாய, இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மதுமதி எங்க ஆரம்பிச்சது? மொத்தம் 4 பேர் சொல்லியிருக்கமா யோகிகள்ல. முதல்ல சவிதர்க்கத்தில் ஆரம்பிக்கும் போது அவனுக்கு என்ன பேரு? பிரதம கல்பிகா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிர்விச்சாரத்தை அடையும் போது அவனுக்கு பேரு மதுபூமிகா. அப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூத்த ஜெயத்தையும் இந்திரிய ஜெயத்தையும் சானந்த சமாபத்தியில் அடைஞ்சோன்னு அவனுக்கு பேரு என்னது? என்ன ஜோதி? பிரக்ஞா ஜோதி. பிரக்ஞா ஜோதி மூணாவது. அதுக்கப்புறம் 4வது வந்து பாத்தீங்க அதிக்ராந்த பாவனீயா. இந்த அதிக்ராந்த பாவனீயகன்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்துல உண்டாகிறது. அப்போ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா பிரதம கல்பிக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா தூரமா வச்சிடறோம். மதுபூமிக்கல இருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த நிர்விச்சாரத்துல இருந்து தான் ஒரு அந்த யோக பிரதீபம்ன்றது ஸ்டார்ட் ஆகுது. விவேகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல விவேக ஞானம் எங்க இருந்து, அதனாலதான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்க ஆரம்பத்துல இருந்து நிர்விச்சாரத்துல இருந்து தான் கணக்கே. ஏன்னா நிர்விச்சாரத்துல இருந்து ஒருத்தன் கீழே இறங்க மாட்டான். நிர்விச்சாரத்தை அடையாம சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம் சவிச்சாரம் இந்த 3த்துக்குள்ளார வந்தவன் என்ன பண்ணுவான்? பெரிய ஆசிரமத்தை கட்டிக்கிட்டு பெரிய சம்சாரி ஆயிடுவான். நிறைய மந்திரிமார்கள்லாம் வந்து போயிட்டு இருப்பாங்க. அதுலயே ஃபால் டவுன் தான், அவ்வளவுதான். தேவர்கள் வருவாங்க, எல்லாம் வருவாங்க, போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இது இருக்குல்ல, என்ன சமாதி? பாவ சமாதியிலிருந்து உண்டாகக்கூடியது, குணத்தியானத்தினால உண்டாகக்கூடியது நிர்விச்சாரம். நிர்விச்சாரத்திலிருந்து தான் உங்களுக்கு என்ன பிரஜா? அதுக்கு பேரு ரிதம்பரா தத்திர பிரஜா. இந்த ரிதம்பரா பிரஜா வந்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவேகமே ஸ்டார்ட் ஆகுது. அங்கிருந்து பரம்பிரசங்கியானம் வரைக்கும் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு மதுமதிம் பூமி உபாதாய. மதுமதி பூமியில இருந்து கிரகணம் பண்ணிக்கிட்டு யாவது அஸ்ய பரிசமாப்திரிதி, இந்த பரம்பிரசங்கியானம் வரைக்கும் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேக ஞானம் அப்படின்னு மொத்தத்துக்கும் பேரு. இதுக்குதான் பேரு யோக பிரதீபம் அப்படின்னு பேரு. இந்த பரம்பிரசங்கியானத்துல மட்டும் இருக்கிறதுக்கு பேரு தாரகம்னு பேரு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து அடுத்த சூத்திரம் ஆரம்பிக்கும். வந்து அடுத்த சூத்திரத்தை பார்த்தாரு. ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 55வது சூத்திரத்துக்கு ஒரு அவதாரிக்கை எழுதுறார். பிராப்த விவேகஜ ஞானஸ்ய அப்பிராப்த விவேகஜ ஞானஸ்யவா. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன இது இருக்கு. இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரம விரக்தர்களா இருக்காங்கன்னு வச்சுங்க. பரம விரக்தர்கள் ஆரம்பத்துல இருந்தே என்ன அப்ளை பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? இப்ப நான் இருக்கேன், இப்ப உங்களுக்கு யோகம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப திரும்ப நான் வந்து நிர்த்தியாசனத்துக்கு போறேன்னு வச்சுங்க. இப்ப என்னோட ஃபோக்கஸ் எங்க இருக்கும்? இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு கொடுத்துட்டு இருக்கிறதுல கவனம் வருமா? இதுல வந்து சதா திரஷ்டா திருஷ்யம்ன்ற விவேகத்திலேயே இருக்குமா? விவேகத்திலேயே தானே இருக்கும். ஆமா. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா விவேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். திரஷ்டா திருஷ்யம்ன்ற விவேகம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விவேகமே பண்ணாம தான்லயே ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்கு. திருஷ்யத்தை பார்க்காம சதா திரஷ்டாலேயே பார்க்கறது. யாரோட பிலாசபி? பகவானோட பிலாசபி, ரமண பகவானோட பிலாசபி. அவர் வந்து ஆப்ஜெக்டை வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் எதையுமே பார்க்கறதே இல்லை. தான்லயே ஃபோக்கஸ் பண்ணுன்ற. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாங்கிய பிலாசபியில என்னன்னு கேட்டீங்கன்னா திரஷ்டா திருஷ்யத்தை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பண்றது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்.
என்ன ஸ்லோகம் அது? பகவத்கீதையில 13வது சாப்டர்ல பார்த்தோம். தியானேனாத்மனி பஷ்யந்தி ஒரு ஸ்லோகம் இருக்கா? தியானத்தினால் சிலர் பாத்தீங்கன்னா ஆத்மாவை பார்க்கிறார்கள். எத்தனாவது ஸ்லோகம்? 22ஆ 23வது ஸ்லோகமா? 23 24 வந்துச்சு. 24 13 24ன்னு போட்டுங்க. 13 24ல சொல்லியிருக்கோம். தியானேன ஆத்மனி பஷ்யந்தி, தியானேன ஆத்மனி பஷ்யந்தி, தியானத்தினால ஆத்ம தியானத்தினால பார்க்கிறார்கள். சிலர் அந்நியே பாத்தீங்க அப்படின்னா சாங்கிய யோகேன, சாங்கிய யோகம்ன்றதுக்கு அர்த்தம் என்னதுன்னு கேட்டா திரஷ்டா திருஷ்யம்னு பிரிச்சு பாக்குறது. அப்போ ஒருத்தர் திரஷ்டா திருஷ்யம்னு ஒருத்தர் பார்த்து 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 போறாரு. ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா ரமண பகவான் மாதிரி என்ன பண்ணிட்டாரு, திருஷ்யத்தை தூக்கி ஓரமா போட்டுட்டு வெறும் தான்லயே போக்கஸ்டா இருக்கிறது, வெறும் தான்லயே போக்கஸ் பண்றது. அப்ப தான்ல போக்கஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன பாஸ் பண்றாங்கன்னு கூட தெரியாது, எதை கிராஸ் பண்றாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்ப நீங்க ஏசியில இருக்கீங்க, டிராவல் பண்ணும் போது நம்ம பாத்தீங்கன்னா தேர்ட் ஏசியோ இல்லை செகண்ட் ஏசியோ நம்ம டிராவல் பண்றோம்னு வச்சுங்க. நமக்கு வெளியில என்ன இருக்குன்னு, எந்த ஸ்டேஷன் கிராஸ் ஆகி என்ன போச்சு ஒண்ணுமே தெரியாது. நீங்க செகண்ட் கிளாஸ்ல இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த ஜன்னல்லாம் ஓப்பன்ல இருக்கும், விண்டோஸ் எல்லாம் ஓப்பன்ல இருக்கும். எந்தெந்த ஸ்டேஷன் வந்தாலும் சாய் 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 சாய்ன்னு கத்துவான், எல்லாம் கேட்கும். நமக்கு பாத்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேஷன் வருது, கிராஸ் பண்ணுது எல்லாம் தெரியும், பார்க்க முடியும். ஆனா செகண்ட் ஏசியில இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? விண்டோவும் போட்டிருப்போம், அந்த விண்டோவை மறைச்சி ஒரு ஸ்கிரீனும் போட்டிருப்போம். அப்ப நமக்கு வெளியில எந்த ஸ்டேஷன் வந்துச்சு போச்சுன்னு கூட தெரியவே தெரியாது, டார்க்கா இருக்கும் ரூம் ஃபுல்லா. அப்ப நமக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. இதே மாதிரி அப்ப தான்லயே போக்கஸ் பண்றவனுக்கு பாத்தீங்கன்னா தான் லாஸ்ட் வரைக்கும் அடையிற வரைக்குமே, அனுபூதி வரைக்குமே ஒன்னத்தையும் பார்க்க மாட்டான். இன்னொருத்த என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாங்கிய பிலாசபி எடுத்துட்டு போறவன் நான் வேற, திரஷ்டா வேற, திருஷ்யம் வேற, திரஷ்டா வேற, திருஷ்யம் வேறன்னு விவேகம் பண்ணிக்கிட்டே போவான். அப்ப இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, பிராப்த விவேகஜ ஞானஸ்ய, விவேக ஞானத்தை அடைந்தவன். இது வேற இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு ஒருத்தனுக்கு அடையப்பட்டது. இன்னொன்னு அப்பிராப்த விவேகஜ ஞானஸ்ய, இந்த விவேக ஞானமே இல்லாம டைரக்டா சதா நான் 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 அகம் 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 அகம்ன்ற விசாரத்திலேயே ஒருத்தன் போறான், அகம்லயே போக்கஸ்ட் ஆயிடுறான், உத்தமதிகாரி. இந்த ரெண்டு பேத்துல எப்படி இருந்தாலும் கூட, இந்த ரெண்டு பேத்துல எப்படி இருந்தாலும் கூட என்னது சூத்திரம் ஆரம்பிக்குது? சத்வ புருஷயோகோ சுத்தி சாம்யே கைவல்யம், சத்வ புருஷயோகோ சுத்தி சாம்யே கைவல்யம். ரொம்ப முக்கியமான சூத்திரம். 15ல பாத்தீங்க, 18வது அத்தியாயத்துல பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே சமாசேன கவுந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யா பரா அப்படின்னு ஒரு 1850 போட்டுங்க. அதோட பாஷ்யம்னு ரெஃபரன்ஸ் எழுதிங்க இந்த சூத்திரத்துக்கு. வேதாந்தத்துக்கு ரொம்ப இது முக்கியமானது. வேதாந்தமும் யோகமும் சந்திக்கிற இடத்த பாத்தீங்கன்னா சங்கரர் பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா 1850ல பாஷ்யத்துல ரொம்ப கிளியரா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க சூத்திரத்தோட மீனிங் பார்த்துட்டு நம்ம அங்க போறேன். சத்துவ புருஷயோகோ, சத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம். சித்தத்துக்கு இன்னொரு பேரு, புத்திக்கு இன்னொரு பேரு சத்துவன்னு பேர். சத்துவ குண பிரதானமா இருக்கிறதுனால, சத்துவ குணத்துல இருந்து உண்டானதுனால, சத்துவ குண பிரதானம் சத்துவ குணத்துல இருந்து உண்டானது. அதனால இந்த புத்திக்கு பேரு புத்தி சத்துவம்னு சொல்லலாம், இல்லைன்னா சித்த சத்துவம்னு சொல்லுவாங்க. சித்தம் இல்லைன்னா புத்தி, ரெண்டுத்துக்கும் சத்துவம்னு பேர். அதுக்கப்புறம் புருஷன், புருஷனா யாரு? நான். பரம்பிரசங்கியானத்துல 2 தானே இருக்கு, நான் இருப்பேன், அதுக்கப்புறம் எனக்கு அந்நியமா இந்த சித்தம்னு ஒண்ணு இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்க அப்படின்னா சுத்தி சாமியே, இந்த ரெண்டுமே சம அளவுல, சாமியே அப்படின்னா சமமா சுத்தி ஆகும் போது ஆத்மாவுக்கு ஈக்குவலா, ஆத்மா எப்பவுமே நித்திய சுத்தம் தானே, நித்திய சுத்தம் நிர்குணம். இந்த ஆத்மாவுக்கு சமமா பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்தமும் என்ன ஆகுது? சுத்தியை அடையும் போது, சித்தமும் ஆத்மாவுக்கு சமமா சுத்தியை அடையும் போது என்ன ஆகுது அப்படின்னா கைவல்யம் உண்டாகின்றது. அப்ப சித்த சுத்தி எது வரைக்கும் வேணும் அப்படின்னா, இப்ப நியூ மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஐயோ ரங்கான்ற ஒரு சென்னையில இருந்து பாடம் எடுக்கிற, ரொம்ப ஈஸி ஆகிட்டாங்க.
வேதாந்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ சும்மா ஐயோ எனக்குலாம் பத்திக்கிட்டு வருது, அப்படி பத்திக்கிட்டு வருது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டங்க, வேதாந்தம் ரொம்ப கஷ்டம். பிரம்மஜானம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லவே இல்லை. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி நம்ம நினைக்கிறோம். இதை எக்ஸிக்யூட் பண்ண போனீங்கன்னா தான் தெரியும். இந்த ஆத்மா அனுபூதிக்கு போகிறதுக்காகத்தான் அனந்த கோடி வருஷங்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பழைய புராணங்கள் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ரிஷிமார்கள்லாம் முனிவர்களும் ரிஷிமார்களும் எவ்வளோ காலம் தபஸ் பண்ணாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு ஆனந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட இது கொண்டாட்டம் போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தையும் அடையலாம் அப்படின்னா அது மாதிரி ஒரு ஏமாத்து இல்லவே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே புற்றீசல் மாதிரி வேதாந்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாத்தையும் பார்க்கறதுக்கே நமக்கு ஐயோ இது என்னடா அறகுறையாக படிச்சிருக்காங்க, அறகுறையாக பேசுகிறாங்க அப்படின்னு. அப்போ கைவல்யம் எப்போ சம்பவிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாதத்தில் 52 53வது ஸ்லோகத்தில் ஒரு சமாதியை பற்றி, நிர்விகல்ப சமாதியை பற்றி, மணியை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்பட்டிக மணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமான ஸ்பட்டிக மணியை தூக்கி தண்ணீரை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பட்டிக மணி இவ்வளோ பெரிய சிவலிங்கத்தை, ஸ்பட்டிக சிவலிங்கத்தை தூக்கி தண்ணியில் போட்டிங்க, சுத்தமான தண்ணியில் போட்டிங்கன்னா தண்ணியும் ஸ்பட்டிக லிங்கமும் டிஃபரன்ஸ் இல்லாமல் போயிடும். ஆனால் இருக்குல்ல, இருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் என்ன பேர் சொல்லியிருக்கோம் தெரியுங்களா? அமனீபாவம். இந்த அமனீபாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனம் இருக்கும், ஆனால் மனசு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விற்த்திகளும் இல்லாமல் போய்விடும். நேயா பின்னம் பிரசக்ஷதே அப்படின்னு மாண்டூக்கிய காரிக்கைக்காரர் சொல்றார். இந்த அறிய வேண்டிய அந்த பிரம்ம தத்துவத்தோடு ஆத்ம தத்துவத்தோடு இந்த மனம் எப்படி ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று கலந்து போய்விடும். ரிஃப்ளக்ஷன் பிம்பத்தோட ஒன்று கலக்கிறது, ரிஃப்ளக்ஷன் பிம்பத்தோட ஒன்று கலக்கிறது. அது மாதிரி ஆகிறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தின்றது ஒன்று தனிச்சு தெரியாம போறது. நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, திருக்கோவிலூருக்கு நான் கோயிலுக்கு போனேன், நான் ஒரு கியூவில் நின்றுக்கிட்டே இருந்தேன். பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராமர் சிலையே ஏதோ ஒரு விசேஷமான சிலை இருந்துச்சு. அழகா இருக்கே அப்படின்னு உள்ள நுழைஞ்சு பார்த்தா டும்னு இடிச்சுது. பார்த்தா கண்ணாடி போட்டிருக்கான். ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோர் இருக்கு. கிளாஸ் டோர் இருக்கிறது தெரியல, இருக்கா இருக்கு ஆனா தெரியல. அப்ப அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தி வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, புத்தி இருக்குன்றதே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போச்சு அப்படின்னா அதான் சுத்தின்னு பேர். அப்ப சித்தசுத்தி அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கி போச்சுன்னா அமனீபாவத்துக்கு பேர் தான் சுத்தி சாமியம் அப்படின்னு பேர். ஆத்மாக்கு சமமா இந்த புத்தி சுத்தத்தன்மையை அடையும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கைவல்யமானது அடையப்படுகின்றது அப்படின்னு ஸ்லோகம் சொல்லுது. இதை பத்தி விசாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் படித்தவங்க கொஞ்சம் 18வது அத்தியாயம் 50வது ஸ்லோகத்தில் பாஷ்யம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இருந்து நான் அங்கேருந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறேன். இவன் பூர்வபக்ஷி கேட்குறான், நனு விஷயாக்காரம் ஞானம் ந விஷயோ ந அப்பி ஆக்காரவான் ஆத்மா இஷ்யத குவச்சித். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வபக்ஷி கேட்குறான், எந்த ஒரு ஞானமாக இருந்தாலும் அந்த ஞானம் எப்படி இருக்கணும்? எந்த ஒரு ஞானமா இருந்தாலும் ஒரு ஞானம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபார்ம் இருக்கும், ஏதோ ஒரு ஃபார்ம் இருக்கும், நேம் இருக்கும், ஃபார்ம் இருக்கும். ஒரு ஃபார்ம் எதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம். வித்தவுட் ஃபார்ம் வந்து ஏதாவது நிர்குண நிராகாரம் உங்களுக்கு ஏதாவது ஞானம் தெரியுமா? ஏதாவது இந்த உலகத்துல நிர்குண நிராகாரம் ஃபார்ம்லெஸ் பத்தி ஒரு ஞானம் ஏதாவது உண்டாகுமா உங்களுக்கு? அப்போ ஞானம்னாவே என்ன இருக்கணும் தெரியுங்களா? ஒன்று நாமம் இருக்கணும், ரூபம் இருக்கணும், இல்லைன்னா குணம் இருக்கணும். இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று இருந்தாதான். ஆகாசத்துக்கு சப்த குணக்கம்னு ஒன்று இருக்குல்ல, சப்தம் இருக்காது, குணம். அப்ப சப்தம் ஒன்று சப்தம் இருக்கணும், இல்லைன்னா ரூபம் இருக்கணும், இல்லைன்னா குணம் இருக்கணும். இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று இருந்தாலும் கூட இந்த புத்திக்கு அது விஷயமா ஆயிடும், ஞானம் வந்துடும் உங்களுக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மாயையோட எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா
மாயைக்கு கீழே இருக்கிற எல்லா விஷயங்களும் மாயையிலிருந்து உண்டானது எல்லாம் வியக்தமானது, நாம ரூப குணங்களா வியக்தமாயிருக்கு. அதனால இந்த உலகத்துல இருக்கிற எந்த விஷயத்தை வேணாலும் நீங்க என்ன பண்ண முடியும், புத்தினால அறிய முடியும். ஆயிடுச்சா? இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஞானமா இருந்தாலும் அது நாம ரூப குணங்கள்ல ஏதாவது ஒரு அம்சமாவது அது இருக்கும். விஷயாகாரம் ஞானம். ஞானம் என்பது ஏதோ ஒரு ஃபார்ம் இருக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்தோட ஃபார்ம் இருக்கும். ஒண்ணு நாமமா இருக்கும், இல்லைன்னா ஒண்ணு ரூபமா இருக்கும், இல்ல அப்படின்னா ஒரு குணமா இருக்கணும். இதுதான் நம்மளோட புத்தியில உண்டாகிற ஞானம். ஆனா ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ந விஷயோ ந அபி ஆகாரவான் ஆத்மா. ஆத்மா பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இல்லை. ஆத்மா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஆப்ஜெக்ட் இல்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆத்மாக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபார்மும் இல்லை, ஆப்ஜெக்டும் இல்லை, ஆத்மாக்கு ஃபார்மும் இல்லை. யாராவது புக் வச்சிருக்கீங்களா? சித்ராமா புக் பாக்குறீங்களா? இல்லை. நீங்க வச்சிருந்தீங்கன்னா எங்க படிக்கிற தெரியுதா? அடுத்த பேஜ் கீதா பிரஸ் புக்ல அடுத்த பேஜ்ல இருக்கும். 446 446வது பேஜ்ல இருக்கும் மேல இருந்து. அப்ப பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாக்கு ஃபார்ம் இல்லை, ஆத்மா ஆப்ஜெக்ட் இல்லை. ஆனா நமக்கு எந்த ஞானம் உண்டாகிறதா இருந்தாலும் அது ஆப்ஜெக்டா இருக்கும், அதுக்கு அடுத்தது அதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்ம் இருக்கும். அடிச்சா? அப்போ ஆத்மாவை பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது உங்களால. அறிவு, ஆத்மாவோட அறிவு உங்களுக்கு உண்டாகவே உண்டாகாது. ஏன்னா புத்தியோட விஷயம் எது அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபார்ம் இருக்கணும், நாமமோ ரூபமோ குணமோ ஏதோ ஒன்று இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த புத்திக்கு அது ஆப்ஜெக்டா தான் இருக்கணும். அதை பத்தின ஞானம் தான் இந்த புத்திக்கு உண்டாகும். ஆனா பாத்தீங்கன்னா ஆத்மா ஆப்ஜெக்டும் இல்லை, ஆத்மாக்கு நாம ரூப குணங்களும் இல்லை. அப்போ ஆத்ம ஞானம்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஆத்மா ஞானம்னு ரெண்டு சப்தங்களை காயின் பண்றோம்ல, ஆத்மா ஞானம்னு. ஆத்மா நிர்குண நிராகாரம், ஆப்ஜெக்ட் இல்லை. ஞானம்ன்றது சாக்காரம், விஷயம், ஆப்ஜெக்ட். இப்ப நீங்க ஒரு சப்தத்தை காயின் பண்ணி வைக்கிறீங்களே ஆத்ம ஞானம் அப்படின்னு, இதுவே பாத்தீங்கன்னா என்ன ஆகாது அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருந்தாது. தஸ்மாத் ஆத்ம ஆகாரம் ஞானம் இது அனுப்ப பண்ணம். ஒரு பேராகிராஃபை விட்டுட்டு நான் படிக்கிறேன். ஆத்மாகாரம் ஞானம் இது அனுப்ப பண்ணம். யாராவது ஆத்மாவை பாத்தீங்கன்னா நான் அறிகிறேன் அப்படின்னு சொன்னானா முடியவே முடியாது. ஆத்ம ஞானமே ஒருத்தருக்கு சித்திக்காது. ஏன்னா ஆத்மா விஷயம் இல்லை, நிர்குண நிராகாரமா இருக்கிறதுனால அது ஆப்ஜெக்டும் இல்லை. அதனால உங்களுக்கு ஆத்ம ஞானமே சித்திக்காது. அப்படின்னு வரும்போது கிம் கதம் தர்ஹி ஆத்மனோ ஞானம் அப்படி இருக்கும் போது ஆத்ம ஞானம் எப்படி உண்டாகும் அப்படின்னா, பூர்வபக்ஷி ரொம்ப கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான். சர்வம் ஹி யத் விஷயம் ஞானம். இந்த உலகத்துல எந்த விஷய ஞானமா இருந்தாலும், இந்த உலகத்துல எங்க பிரம்மலோகம் வரைக்கும் எந்த விஷயத்தை பத்தின ஞானமா இருந்தாலும் தது தது ஆகாரம் பவதி. அது ஆகாரத்தை உடையதா ஒரு ஃபார்ம் இருக்கிறதா தான் இந்த உலகத்துல இருக்கு. எந்த ஞானம் உண்டானாலும் அது ஒரு ஃபார்ம் இருக்கும். ஆனா நிராகாரகச்ச ஆத்மா இது உக்தம். ஆனா ஆத்மாவை பத்தி நீங்க என்ன சொன்னீங்க? நிராகாரம், திரஷ்டா திருஷி மாத்திரக, சைத்தன்ய மாத்திரம் தான் ஆத்மா. அது பாத்தீங்கன்னா திரஷ்டா, அதுக்கு வேற எதுவுமே இல்லை, நிராகாரம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது ஞான ஆத்மனோகோச்ச உபயோகோ, ஞானம்ன்றது சாக்காரம், ஆத்மான்றது நிராகாரம். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஆத்ம ஞானம் அப்படின்றது என்ன பண்ண முடியாது. உபயோகோ நிராகாரத்வே கதம் தது பாவனா நிஷ்டகைதி. ஆத்ம ஞானமே ஒருத்தருக்கு உண்டாகாது, அப்புறம் ஆத்ம ஞான நிஷ்டை அதுலயே எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுன்றது சான்ஸே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆத்ம ஞானமே ஒருத்தருக்கு இது இல்லை, பாசிபிள் இல்லை. ஏன்னா நீங்க எதெல்லாம் புத்தியில அறிஞ்சீங்களோ அதெல்லாம் என்னது? ஆகாரம், நாமரூப குணங்கள் தான். சப்தம் இருக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபார்ம் இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு குணம் இருக்கணும். இவ்வளவுதான் புத்தியால இவ்வளவுதான் இது பண்ண முடியும். அது இல்லாம இந்த புத்தி பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் தான் அது விஷயம் பண்ணும். ஆயிடுச்சா? அப்ப நிராகாரம் நிர்குணமா இருக்கிறது, அது ஆப்ஜெக்டும் இல்லை, சப்ஜெக்டா இருக்கிறது.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானமே சம்பவிக்காது. அப்ப ஆத்ம ஞானமே சம்பவிக்கல அப்படின்னா அந்த ஆத்ம ஞானத்தை அடைஞ்சி அதுலயே நிற்கக்கூடிய நிஷ்டை அப்படின்றது சம்பவம் இல்லை. ஆத்ம ஞானம் சிந்திச்சாதான் ஆத்ம ஞான நிஷ்டை சம்பவிக்கும் முடியாது. புரியுதா உங்களுக்கு இது சொல்றது? இப்ப என்ன பண்றது சாமி அப்படின்னு உடனே சித்தாந்தி சொல்ற ரொம்ப கோல்டன் வேர்ட்ஸ் தான் இந்த யோகத்துக்கும் இதுக்கும் இருக்கிறது. சொல்ற ஆச்சாரியார் என்ன அப்படி இல்லப்பா. ஏன் அப்படின்னா அத்தியந்த நிர்மலத்துவ, அத்தியந்த நிர்மலத்துவ ரொம்ப முக்கியமான பாஷ்யம். இந்த மனசை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியந்த நிர்மலமாக்கணும். அத்தியந்தனா 100% அர்த்தம், முற்றிலும் முழுஷா என்ன பண்ணணும்னா நிர்மலமா ஆக்கணும். நிர்மலம்னா மலம் எது? இந்த சித்தத்துல இருக்கிற மலம் எது? ரஜோகுணமும் தமோ குணமும். ரஜசும் தமசும் தான் மலம். அப்ப அந்த மலத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? 100% நிர்மலத்துவ, சொச்சத்துவ. சொச்சம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? சுத்தமா. எப்படிப்பட்டது? ஸ்பட்டிக்க மாதிரி சொச்சமா, ஸ்பட்டிக்க மாதிரி சொச்சமா. அப்புறம் அத்தியந்த சூக்ஷ்மத்துவ, ரொம்ப சூக்ஷ்மமா. ரொம்ப சூக்ஷ்மம் இருக்கிறதுலே ரொம்ப சூக்ஷ்மம் எது? சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா சவித்தர்க்கம், நிர்வித்தர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா அப்படின்னு கொண்டு போய் 98% சத்துவ குணம் வைக்கும் போது நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இருக்கிறதுலயே அதி சூக்ஷ்மத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. அந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா சூக்ஷ்மத்துவ உபபத்தேகே. அந்த மாதிரி இந்த சித்தத்தை மனசை வந்து பாத்தீங்கன்னா மாத்தினீங்கன்னா அப்ப மனசை வந்து என்ன பண்ணணும்? அத்தியந்த நிர்மலத்துவம், சுத்தமா ஆக்கணும், ஸ்வச்சமா ஆக்கணும், தெளிவா ஆக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப சூக்ஷ்மமா ஆக்குனீங்க அப்படின்னா இந்த மனதால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அந்த நிர்குண நிராகாரத்தை இந்த மனதினால் அறிய முடியும். ஆத்மனோ புத்தேகேச்ச ஆத்ம சம நைர்மல்யாதி உபபத்தேகே. ஆத்மாக்கு ஈக்குவல் ஆத்மனோ புத்தேகேச்ச. இந்த ஆத்மாவும் இந்த புத்தியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம சம நைர்மல்யதாதி, ஆத்மாக்கு ஈக்குவலா நிர்மலமா இந்த சித்தத்தை நீங்க ஆக்குனீங்க அப்படின்னா தது உபபத்தேகே ஆத்ம சைத்தன்ய ஆகார ஆபாசத்துவ உபபத்தி. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே சொச்சமா இந்த மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகும். எது ஒரிஜினல் எது பிம்பம் ஒரிஜினல்ன்ற பேதம் இல்லாம என்ன ஆயிடும்? அந்த ஃபார்ம் வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு. சுத்த ஆத்ம ஞானம், அதான் அனுபூதின்னு பேரு. அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகிவிடும். அதனால என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா சங்கர பாஷ்யத்துல சொல்ற அத ஆத்ம விஷயம் ஞானம் ந விதாத்தவ்யம். அடுத்த பேஜ்ல இருக்கிறது ஆத்ம விஷயம் ஞானம், நடுவுல இருந்து பேசுறேன் அடுத்த பேஜ். அத்தக ஆகையினால் ஆத்ம விஷயம் ஞானம் ந விதாத்தவ்யம். ஆத்மாவை பத்தி யாரும் ஒருத்தருக்கு உணர்த்த வேணாம். ஏன் அப்படின்னா கிம் தரி, ஏன் ஆத்மாவை பத்தி சொல்ல வேணாம்? ஏன் அப்படின்னா நாமரூபாதி அனாத்ம அத்தியாரோபண நிவர்த்திகி ஏவ காரியம். என்ன அப்படின்னு கேட்டா ஆத்மாவை அறியணும்னு எந்த காரியத்தையும் பண்ண வேணாம், ஒரு காரியம் பண்ணாங்கட்டியும் பண்ண வேணாம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்ம ஞான விஷயத்துல ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். எனது நாம ரூபாதி அனாத்ம அத்தியாரோபண நிவர்த்திகி. இந்த ஆத்மாக்கு மேல நம்ம புண்ணாக்கா ஏத்தி வச்சிருக்கோம். கண்டது கடையதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வச்சிருக்கோம். எத்தனை? 24 தத்துவங்களை இந்த நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி வச்சிருக்கோம். என்னது? திரஷ்டு திருஷ்யோகோ சயோகோ ஹேய ஹேத்து, ரெண்டுத்தையும் ஏத்தி வச்சு சயோகம் பண்ணி வச்சிருக்கோம். இதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அத்தியாரோபம் பண்ணி வச்சிருக்கிறத எல்லாத்தையும் நிவர்த்தியேவ காரியம். இதை நிவர்த்தி பண்றது தான் வந்து பாத்தீங்க. புரிஞ்சாலும் பத்தாதுங்க, நிவர்த்தி பண்ணாமலாம் புரிஞ்சுக்கிட்டாலும் அதெல்லாம் பரோட்சம். நீங்க நேத்தி பண்ணா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அடைய முடியும். இந்த நேத்தி தான் பண்ண வேண்டும். ஏத்தி வச்சதை எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டும். அதனால ந ஆத்ம சைத்தன்ய விஜானம், ஆத்ம சைத்தன்யத்தோட விஜானத்தை பண்ண வேணாம். ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவித்யா அத்தியாரோபித சர்வ பதார்த்த ஆகாரைகி ஏவ விசிஷ்டதையா கிரஹியமானத்வாத். நம்ம கிரகணம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த ஆத்மாவை எப்படி தெரியுங்களா கிரகணம் பண்ணிட்டு இருக்கோம்? நானு
நானுக்கு மேல ஏத்தி வச்ச புத்தி, மனசு, இந்திரியம் அந்தந்த ஃபார்மோட சேர்த்துதான் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஆத்ம ஞானம் நமக்கு சுத்தமான ஆத்ம ஞானம் இல்லை, நானை பத்தின ஞானம். அப்ப நானை பத்தின ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகணும்னா நானுக்கு மேல இருக்கிற எல்லாத்தையும் இறக்கி வைக்கணும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யா கல்பித்த நாமரூப விசேஷ ஆக்கார அபகிருத புத்தித்வாத், நம்ம புத்தி எல்லாம் இந்த ஏத்தி வச்ச நாமரூபங்களால வந்து பாத்தீங்கன்னா பேதலிச்சு போச்சு, எல்லாம் அபகரிக்கப்பட்டுருச்சு, நம்ம விஞ்ஞானம் எல்லாம் போச்சு. அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே இறக்கி வச்சாதான் முடியும். ஆச்சாரியார் அடுத்த பேஜ்ல லாஸ்ட்ல சொல்றாரு, பாஹ்ய ஆக்கார நிவர்த்தி புத்தி நாம் து லப்த குரு ஆத்ம பிரசாதானாம். இந்த ஆத்ம ஞானம் யாருக்கு முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஹ்ய ஆக்கார நிவர்த்த புத்தி நாம் அப்படின்ற ஆச்சாரியார் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம ஏத்தி வச்ச புத்தி இருக்கு பாத்தீங்களா, அதை எல்லாத்தையும் இறக்கி வச்சாதான் முடியும். அந்த இறக்கி வச்சா என்ன ஆகும், இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவுக்கு சமமா நிர்மலத்தன்மையை அடைஞ்சுது அப்படின்னா கைவல்யமானது நமக்கு சித்திக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க, பாஷ்யம் எக்ஸ்ட்ரா இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. ஜி, இந்த சூத்திரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சூத்திரம் இது. அந்த 1வது அத்தியாயத்திலே 52 53வது சூத்திரமா 41 141 பக்கத்துல போட்டுங்க. முடிஞ்ச சமயம் இருந்தால் என்னோட யூடியூப்ல இருக்க கிளாஸை கேட்கலாம், இல்லை உங்க புக்லேயே இருக்கிறத கேட்கலாம். க்ஷீண விருத்தேர் அபிஜாத்திய இவ மனேர் கிரகீத்ரு கிரகண கிரகீதே கிராகியேஷு தத்ஸ்த சஞ்சனதா சமாபத்தி அப்படின்னு இருக்கு. அந்த சமாதின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பட்டிகமணி மாதிரி தண்ணியில போட்டால் எப்படியோ ஒன்றும் தெரியாமல் போகுமோ அது மாதிரி இந்த சித்தவிருத்தியை வந்து பார்த்தீங்கன்னா நிரோதம் பண்ணீங்கன்னா பரம்பிரசங்கியானத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், சொச்சமாக இருக்கும். அப்படி சொச்சமாக ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது செப்பரேட் ஆகிடும், இது செப்பரேட் ஆகிடும், குணத்தோட எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ 98% வரைக்கும் கொண்டு வர்றது, 98க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குணாதீத்தனா குணத்தை தாண்டி போயிடுறது நிரோத பூமி. அப்படி போனாதான் முடியும் மொழிய, மற்ற வேற வழியே அப்படின்னு சொல்லுது. பேசுவோம். நாராயண ஆமா, அப்பிரமேயம் அப்பிரமேயம் அதுவும் வந்துச்சு, நிறைய இடத்துல இருக்கு. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தெல்லாம் பேசுறதே இல்லைங்க, யாருமே பேசுறது இல்லைங்க. இதுதான் எனக்கு துக்கமா இருக்கிறது. நீங்க நார்த் இந்தியாவில போனீங்கன்னா சாதுக்கள் மத்தியில இந்த ஸ்பீச் எல்லாம் இதெல்லாம் நீங்க நிறைய கேட்கலாம். சாதுக்கள்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா எல்லாருமே படிச்சவங்களா இருப்பாங்க. அப்போ நார்த் இந்தியாவிலலாம் வேதாந்தம் பேசுறவங்க நிறைய பேர் இந்த சூத்திரங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுவாங்க, நான் கேட்டிருக்கேன், பெரியவங்கலாம் பேசுறதெல்லாம் பார்த்துருக்கேங்களா. ஆனா சவுத் இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுபூதி விஷயத்தை பத்தி பேசுறதே யாருமே அனுபூதி, ஏன்னா புரிஞ்சா போதும்னு ஒரு 20-30 வருஷத்துக்கு மேல இப்படி ஆயிப்போச்சு. இப்ப புரிஞ்சா போதும்ன்றதுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஆத்மாவை அனுபூதி பண்ற வரைக்கும் எப்படி போறதுன்னு இங்க சொல்றது. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணியாச்சு, இந்த மொத்த சப்ஜெக்டையுமே தூக்கி ஓரமா போட்டாச்சு. என்ன அவங்க யோசிச்சு பாருங்க, எப்படி அனுபூதி பண்றது, புரிஞ்சா போதும்னா அப்ப இதெல்லாம் தேவையில்லாம போச்சு. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா, எதுக்கு யாருக்கும் தெரியவே தெரியாது, இதெல்லாம் இருக்குன்னே தெரியாது, யாரும் இவ்வளவு டீட்டெயில் இருக்குன்னே தெரியாது. அதனால சங்கர பாஷ்யத்துல இருக்குது, சங்கர பாஷ்யத்துல ஆத்மானுபவம்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. அப்படியே நான் பின்னாடி உங்களுக்கு 18th சாப்டர் வரும்போது படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இதே இதை வந்து நான் அங்க வரும்போது இது எல்லாத்தையும் நான் கோட் பண்ணுவேன் உங்களுக்கு. ஹரி ஓம்.